முந்தைய திமுக ஆட்சியில் கோலோச்சிய மாஜி அமைச்சர்களின் ஊழல்களை ஆளும் தரப்பு திரட்டப்போக அப்போது அவர்களின் பிஏக்கள் அடித்த கொள்ளையை கண்டு அதிர்ந்து போயிருக்கிறது ஆளும் தரப்பின் ஸ்பெஷல் டீம். இதையடுத்து அந்த ஊழல் பிஏக்களை கொத்தாக தூக்க புதிய அரசு போட்டிருக்கும் ஸ்கெட்ச் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு புதிய தலைவலியை கொடுத்திருப்பதுதான் ஹாட் நியூஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. கிருஷ்ணமாச்சாரியா யோகம் மந்திரம் இணைந்து வழங்கும் யோகம் தரும் யோகா ஆன்லைன் யோகா பயிற்சி வகுப்புகள். பயிற்சியில் பங்கேற்க இங்கே ஸ்கேன் செய்து இணைந்து கொள்ளவும். இதுகுறித்து விவரம் அறிந்த அதிகாரிகளிடம் பேசினோம். சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த மாஜி அமைச்சரின் பிஏ ஒருவர் 200 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து குவித்துள்ளதாக முதல்வரின் தனி பிரிவுக்கு புகார் வந்துள்ளது. கம்ப ராமாயணத்தை எழுதியவரின் பெயர் கொண்ட அந்த பிஏவின் மொத்த ஜாதகமும் அதில் இருக்கிறது. இதையடுத்தே ஒட்டுமொத்த மாஜி அமைச்சர்களின் பிஏக்களை பற்றி விசாரிக்க உத்தரவு வந்துள்ளது. இந்த விவகாரத்தில் திரட்டப்பட்ட முதற்கட்ட தகவல்களே பகீர் என்று இருக்கின்றன. லஞ்சத்தில் திளைத்த 20க்கும் மேற்பட்ட பிஏக்களை வரும் மாதங்களில் விசாரணைக்கு அழைக்க உள்ளோம். அடுத்த கட்டமாக அவர்களை கைது செய்யவும் அப்ரூவராக மாற வைத்து மாஜி அமைச்சர்களை கொத்தாக தூக்கவும் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது என்று த்ரில் கூட்டினார்கள். நமது சோர்ஸ் மூலம் பிஏக்களின் திருவிளையாடல்களை பெற்றோம். ஆரோக்கியத்துறை அமைச்சரிடம் பிஏவாக இருந்தவர் பாம்பின் பெயரை கொண்டவர். துறை ஒப்பந்தங்களில் கோடிகளில் கிடைத்த கமிஷனில் ஆந்திரம், கேரளா எல்லைகளில் சொத்துக்களை குவித்துள்ளார். கடவுளுக்கு சேவை செய்யும் துறை மாஜிக்கு பிஏவாக வலம் வந்த நால்வரில் சிந்தை பிரமுகர்தான் சகலமாக இருந்தவர். துறை கமிஷன்களில் இவருக்கு கரை ஒதுங்கியதே ஏராளமான பெரிய ஸ்வீட் பாக்ஸ்களாம். இவர் கும்மிடிப்பூண்டியை ஒட்டியுள்ள ஆந்திர எல்லையில் குவித்துள்ள சொத்துக்களை பார்த்தால் மூச்சு முட்டுகிறது. தவிர மலேசியா, சிங்கப்பூர் வரையிலும் முதலீடு எக்கச்சக்கம். தலைநகருக்கு மிக அருகிலேயே இருந்த அன்பு மாட்சியின் தமிழ் தேசிய தலைவர் பெயரை கொண்ட பிஏ சுருட்டிய கமிஷனில் கோவை, திருப்பூரில் கோடிக்கணக்கில் சொத்துக்களை வாங்கி குவித்திருக்கிறார். அடுத்த நிலை பிஏ காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புத்தூரில் நிலங்களை வாங்கியிருக்கிறார். மறைமலை நகரில் 2 தனியார் நிறுவனங்களிலும் முதலீடு செய்திருக்கிறார். அதேபோல கல்லெறிந்த சர் புகழ் மாஜியின் பிஏ கான்ட்ராக்டர்களிடம் கறந்த கமிஷனில் ரியல் எஸ்டேட் தொழிலை செம்மையாக செய்து வருகிறார். பூட்டு மாவட்ட சீனியர் மாஜி அமைச்சரின் பிஏவான மலை பிரமுகர் மாநில, மத்திய அரசு நிதிகளில் 5% கமிஷன், திட்ட இயக்குநர் முதல் பிடிஓ வரையிலான டிரான்ஸ்பார்மர்களில் பல கோடி என மொத்தமாக 300 ஸ்வீட் பாக்ஸ்களுக்கும் மேல் குவித்து திருச்சி, கொடைக்கானல், சென்னை உள்ளிட்ட நகரங்களில் நிலங்கள், அபார்ட்மெண்ட், வணிக வளாகங்கள் என சொத்துக்களை குவித்துள்ளார். அரசு அலுவலரான இவர் உஷாராக ஆட்சி முடிவதற்கு முன்பே விஆர்எஸ் வாங்கிக் கொண்டு கமுக்கமாக சொந்த ஊரில் செட்டில் ஆகிவிட்டார். இதே மாஜியின் மற்ற 2 உதவியாளர்களில் ஒருவர் உறவினர், மற்றொருவர் 3 எழுத்து சிஷ்யர். இருவரும் கடந்த 5 ஆண்டுகளில் திண்டுக்கல், சென்னை, ஐயம்பாளையம், கேசிப்பட்டி உள்ளிட்ட பல நகரங்களில் 100 ஸ்வீட் பாக்ஸுகளுக்கு மேல் மதிப்புள்ள சொத்துக்களை குவித்திருக்கிறார்கள். ஊட்டி மற்றும் கொடைக்கானலில் எஸ்டேட்டுகளையும் பங்களாக்களையும் சொந்தமாக்கியுள்ளார்கள். அதே பூட்டு மாவட்டத்தில் முதல் முறையாக அமைச்சரான இனிப்பானவருக்கு தன் 2 மைத்துனர்கள்தான் எல்லாமே. துறை ரீதியான பர்ச்சேஸில் 20% கமிஷன் பெற்றது மட்டுமே 5000 ஸ்வீட் பாக்ஸுகளை தாண்டுமாம். 4 மற்றும் 3 எழுத்து பெயரிலான இந்த 2 உறவினர்களும் ரைஸ் மில்கள், கொடைக்கானல், ஊட்டியில் எஸ்டேட், சென்னை, கோவை, ஈரோடு, திருவாரூர் என பல நகரங்களில் பிரம்மாண்டமான பங்களா குவித்த சொத்துக்கள் ஏராளம். தூங்கா நகர் கீர்த்தி அமைச்சரிடம் முருகு பிரமுகர், மகா பிரமுகர் என 2 உதவியாளர்கள் இருந்தனர். இருவருமே போட்டி போட்டுக்கொண்டு கமிஷன்களை சுருட்டி மதுரை, சென்னை, சங்கரன் கோவில் உள்ளிட்ட நகரங்களில் சொத்துக்களை குவித்திருக்கிறார்கள். இது தவிர ஸ்டார் ஹோட்டல்கள், பங்களாக்கள், நகை கடைகளில் முதலீடு என பத்திரப்படுத்தியிருக்கிறார்கள்.
இதே மாவட்டத்தில் பாரம்பரிய குடும்ப மாஜியின் லட்சணமான உதவியாளர் சென்னை ஆழ்வார்பேட்டை, சைதாப்பேட்டை, செங்கல்பட்டு, காரைக்குடி ஆகிய நகரங்களில் வீடுகள், ஹோட்டல்கள், சூப்பர் மார்க்கெட், ரேஞ்ச் ரோவர் கார், டிராவல்ஸ் என 400 ஸ்வீட் பாக்ஸுகளுக்கு மேல் சேர்த்துவிட்டு வெளிநாட்டிற்கு தப்பி ஓடிவிட்டார். இவருக்கு லுக் அவுட் நோட்டீஸே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவரைப் போலவே மதுரையில் மட்டும் உதவியாளராக நடமாடிய மற்றொரு பிஏவான திருப்பதி பிரமுகர் தன் பங்கிற்கு தனியாக சுமார் 500 ஸ்வீட் பாக்ஸ் மதிப்பில் ரியல் எஸ்டேட்டிலும் லண்டனிலும் முதலீடு செய்திருக்கிறார். அவரும் அவரின் மனைவியும் கைதாகி சிறைக்கு சென்ற சம்பவமும் உண்டு. மூன்றாவது பிஏவான 3 எழுத்து நபர் சென்னை மகாபலிபுரத்தில் ரெசார்ட், எலைட் பார், OMR சாலையில் நிலங்கள், விருகம்பாக்கம், வலசரவாக்கத்தில் தலா ஒரு பிளாட், AVM ஸ்டுடியோ அறைகள், அடுக்குமாடி குடியிருப்பு, மதுரை TVS நகர் பங்களா, முத்துப்பட்டியில் நிலம் என 500 ஸ்வீட் பாக்ஸுகளை சேர்த்திருக்கிறார். மனைவி பெயரில் இலங்கையில் முதலீடும் உண்டு. உத்தமர் பெயர் கொண்ட மாஜி தனது பிஏக்களின் கையை கட்டி போட்டுவிட்டு தனது 2 மகன்களையே பிஏ ரூபங்களில் ஆட விட்டிருக்கிறார். இலவச வேட்டி சேலை வழங்கும் துறையிலும் 1000 ஸ்வீட் பாக்ஸ் கமிஷன் அடிக்க முடியும் என 2 புதல்வர்களும் நிரூபித்திருக்கிறார்கள். பெங்களூருவில் ஏர்போர்ட் எதிரில் ரியல் எஸ்டேட் பிசினஸில் பல கோடி முதலீடு, ராணிப்பேட்டையில் 3 பங்களா, ஏலகிரியில் எஸ்டேட், ஹோட்டல் என இவர்களின் சொத்து பட்டியல் நீள்கிறது. மத்திய மண்டல மீசைக்கார மாஜியின் பிஏக்களில் முக்கியமானவர் துணை தாசில்தார் அந்தஸ்தில் உள்ளவர்தான். மாஜியின் ஜாதியை சேர்ந்தவர் என்பதால் 2 துறைகளின் கான்ட்ராக்டர்களுமே அவரிடமே கப்பம் கட்டியிருக்கிறார்கள். புகழ்பெற்ற கேரள கடவுளின் பெயர் கொண்ட அந்த பிஏ கமிஷன் மூலம் கிடைத்த பல ஸ்வீட் பாக்ஸ்களை மாஜியின் மாவட்டத்திலேயே முதலீடு செய்திருக்கிறார். பெரியார் நகரில் பங்களாவும் கட்டியிருக்கிறார். அதே சமயம் ஆட்சி மாற்றம் உறுதி என்பதை முன்கூட்டியே யூகித்த இந்த பிஏ தஞ்சை மாநகராட்சிக்கு கடந்த பிப்ரவரியிலேயே பணி மாறுதல் பெற்று சென்று விட்டார். இவரை தவிர மீசை மாஜியின் சகோதரர்களும் கட்டிட நிறுவன உரிமையாளர்களும் கமிஷன், கரப்ஷனில் புகுந்து விளையாடியிருக்கிறார்கள். மாஜியின் ஒரு துறையில் நடைபெற்ற 1000 கோடிக்கும் மேலான பணி நியமன விவகார முறைகேடு அமலாக்கத்துறை விசாரணைக்கு வெகு சீக்கிரமே செல்லவிருக்கிறது. அதில் மாஜியும் அவரின் சகோதரர்களும் சிக்கும்போது அவரின் பிஏவும் வசமாக சிக்குவார் என்கிறார்கள். சூடான தல மாஜி பிஏக்களை அடக்கியே வைத்திருந்தார். அதற்கு பதிலாக ராஜஸ்தான் பிசினஸ்மேன் ஒருவரை ஏஜென்ட்டாக நியமித்திருந்தார். அவர் ஏப்பம் விட்டது மட்டுமே சுமார் 5000 ஸ்வீட் பாக்ஸுகளாம். மாஜியின் சொந்த ஊரிலேயே கட்டுமான நிறுவனத்தில் முதலீடு மற்றும் 2 எழுத்து நடிகை பெயர் கொண்டு மாஜிக்கு நெருக்கமான கோவை பெண் புள்ளியுடன் இணைந்து கோவை, நீலகிரி மாவட்டங்களில் பல 100 ஸ்வீட் பாக்ஸுகளை எஸ்டேட், பங்களாக்கள், பிரபல நகைக்கடைகள் ஆகியவற்றில் முதலீடு செய்திருக்கிறார். இதற்கு மேலாக இவரின் பிஏக்கள் 2 துறைகளிலும் கான்ட்ராக்டர்களை கைமாற்றி விட்டதிலேயே 100 ஸ்வீட் பாக்ஸுகளுக்கும் மேல் சுருட்டியிருக்கிறார்கள். சிறை சென்ற மாஜி வசம் செல்வாக்கான 2 துறைகள் இருந்த குறுகிய காலத்திலேயே அவரின் பிஏக்கள் சாப்பிட்ட ஸ்வீட் பாக்ஸுகள் ஏராளம். தற்போது சஸ்பெண்ட் ஆகியிருக்கும் வாரிய அதிகாரி 4 எழுத்து மற்றும் குன்றுகளின் கடவுள் பெயரை கொண்டவர் ஆகிய இந்த மூவரும் ஷாக் துறை கான்ட்ராக்டர்களை கையாண்டதில் சுமார் 1000 ஸ்வீட் பாக்ஸ்களை சுருட்டியிருக்கிறார்கள். இதேபோல தள்ளாடும் துறையில் பிஏவாக இருந்த 6 நட்சத்திர கடவுளின் பெயரை கொண்ட பிஏ வீட்டில் ஏற்கனவே அமலாக்கத்துறை சோதனை நடத்தி கமிஷன் பெற்றதற்கான ஆவணங்களை கைப்பற்றியிருக்கிறது. இந்த 4 பிஏக்களும் பல 100 ஸ்வீட் பாக்ஸுகளை சுருட்டியவர்கள் என்றாலும் அதில் 2 பிஏக்கள் இன்னமும் பழைய ஸ்கூட்டியில்தான் வலம் வருகிறார்கள். இதே மாஜி கோவைக்கும் பொறுப்பேற்றவர் என்பதால் அங்கு ஆனந்தமாக கோலேச்சிய 2 பிஏக்கள் டாஸ்மார்க் வசூல், ஒப்பந்ததாரர்களிடம் கமிஷன், கலெக்ஷன் என வாரி சுருட்டிய 1000 ஸ்வீட் பாக்ஸுகளையும் பங்களா, எஸ்டேட், தங்க முதலீடு என குவித்திருக்கிறார்கள்.
சரஸ்வதி கடவுள் துறை மாஜியிடம் 3 மற்றும் 4 எழுத்தில் பெயருடைய 2 PAக்கள் அமைச்சருக்கே தெரியாமல் பல 100 ஸ்வீட் பாக்ஸ்களை கொள்ளையடித்திருக்கிறார்கள். திருச்சி விஸ்வாச நகரில் பல கோடி ரூபாய் மதிப்பில் வீடு, ரியல் எஸ்டேட்டில் முதலீடு, ஆடம்பர கார் என ஏகபோக வாழ்க்கைதான். இவற்றில் லால்குடியில் வாங்கியுள்ள 100கணக்கான ஏக்கர் விளைநிலத்தின் பத்திரத்தை லஞ்ச ஒழிப்பு போலீசார் நகலெடுத்து வைத்திருக்கிறார்கள். நெல்லிக்கனிக்கு பெருமை சேர்த்த மாவட்ட இன்சியல் பொறுப்பு அமைச்சரின் PAவுக்கு மாஜியை விட பவர் அதிகம். 6 எழுத்து பெயரை கொண்ட அவர் துறை டெண்டர், மாவட்ட வளர்ச்சி நிதி என சகலத்திலும் கமிஷன் அடித்து 200 ஸ்வீட் பாக்ஸ்களை குவித்து விட்டார். 3 வருடத்திற்கு முன்பு நடந்த இவரது திருமணத்திற்கு பரிசாக கிடைத்ததே 200 பவுண்ட் தங்க காசுகள் என்கிறார்கள். வெள்ளை பெயர் கொண்டு மாஜி துறையில் நிதி ஒதுக்கீடே குறைவுதான். ஆனாலும் 3 எழுத்து மற்றும் 6 எழுத்து கொண்ட அவரின் 2 PAக்களும் கான்ட்ராக்டர்களிடம் கமிஷனாக பல 100 ஸ்வீட் பாக்ஸ்கள் கறந்திருக்கிறார்கள். மேலும் புதிதாக காற்றாலை நிறுவுபவர்கள், சட்டவிரோத கல்குவாரிகள், கிராவல் கடத்தல்காரர்கள் என அனைவரிடமும் கமிஷனை கறந்திருக்கிறார்கள். இதன் மூலம் கிடைத்த பல ஸ்வீட் பாக்ஸ்களை முதல் PA தன் மாமனார் ஊரான பொங்கலூரில் விளைநிலங்களாகவே வாங்கி குவித்திருக்கிறார். 2வது PA பின்னலாடை ஏற்றுமதி நகரத்தில் சொத்துக்களை வாங்கி குவித்திருக்கிறார். முதல் முறை அமைச்சரான சிவமானவர் நஷ்டத்தில் ஓடும் துறைக்கு பொறுப்பு வகித்ததால் கமிஷன் விவகாரங்களில் விளையாடத் தெரியாமல் திணறினாராம். அப்போது அவரின் PA தான் நெளிவு சுழிவுகளை சொல்லிக் கொடுத்து தனக்கும் ஏராளமான ஸ்வீட் பாக்ஸுகளை சுருட்டி கொண்டார். அவற்றை அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் விளைநிலங்களிலும் பினாமி பெயரிலும் முதலீடு செய்திருக்கிறார். கட்சி மேலிடத்திலும் டெல்லியிலும் தந்தையின் செல்வாக்கு கொடிகட்டி பறக்கும் நிலையில் மகனுக்கு முதலீடுகளை குவிக்கும் துறை ஒதுக்கப்பட்டது. ரகசியமாக மாற்றி சுருட்டியதை விட அவரது மன்னார்குடி PA, சென்னை PA என இருவரும் சீக்ரெட்டாக பல ஸ்வீட் பாக்ஸுகளை வசூலித்திருக்கிறார்கள். சொகுசு பங்களா, ஆடம்பர கார்கள், வீட்டு மனைகள், எஸ்டேட் பிசினஸில் முதலீடு என இவர்கள் குவித்தது ஏராளம். வியர்வை சிந்துவோர் நிறைந்த துறைக்கு அமைச்சரானவர் தன் உறவினரான 3 எழுத்து பெயர் கொண்டவரையே PAவாக நியமித்துக் கொண்டார். பெரிய அளவில் கமிஷன் பார்க்காத அந்த PA மாவட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட வளர்ச்சி நிதியிலும் துறையில் நடந்த டிரான்ஸ்பர்களிலும் சுமார் 10 ஸ்வீட் பாக்ஸ் சுருட்டியிருக்கிறார். கிராமங்களில் முதன்மை தொழிலான துறைக்கு அமைச்சராக இருந்தவரிடம் முருகக்கடவுள் பெயர் கொண்டவர் PAவாக வலம் வந்து துறை ரீதியிலான டிரான்ஸ்பரில் கமிஷன், கான்ட்ராக்டர்களிடம் கலெக்ஷன் என பல ஸ்வீட் பாக்ஸை சுருட்டியிருக்கிறார். இவர் இல்லாமல் மாஜியின் மகன் தனக்கென ஒரு PAவை நியமித்திருந்தார். அவரும் அப்படி இப்படி என இரட்டை இலக்கத்தில் ஸ்வீட் பாக்ஸ்களை குவித்திருக்கிறார். மாநிலத்தின் தென்கோடியில் உள்ள அதிரடி மாஜிக்கு அடைமொழியோடு நடமாடிய 2 PAக்கள் இருந்தனர். இவர்கள் துறை ரீதியான கான்ட்ராக்டர்களிடம் தங்களுக்கென 5% கமிஷன் பெற்ற வகையில் மட்டுமே 100 ஸ்வீட் பாக்ஸை கறந்திருக்கிறார்கள். இவர்கள் கல்குவாரிகள், சொகுசு பங்களாக்கள் என சம்பாதித்தவற்றை பத்திரப்படுத்தி இருக்கிறார்கள். துறைமுக மாவட்ட பெண் மாஜியின் 2 எழுத்து PA பினாமி பெயரில் கான்ட்ராக்ட் எடுத்து பண மலைகள் நனைந்திருக்கிறார். எந்த அளவுக்கு என்றால் அதே மாவட்டத்தைச் சேர்ந்த மற்றொரு அமைச்சருக்கு அவசரத்திற்கு கோடிகளில் கடன் கொடுக்கும் அளவுக்கு வளமானவராம் இந்த PA. இந்திய எல்லை முடிவு மாவட்ட மாஜியின் PAக்களாக அரசு பணியாளரும் அலுவலக பெண் உதவியாளரும் பணியாற்றிய நிலையில் மாவட்ட வளர்ச்சி நிதியில் இருவருமே போட்டி போட்டுக்கொண்டு கமிஷன் கறந்திருக்கிறார்கள். அரசின் வரவு செலவை கவனித்த மாஜியின் 2 PAக்களும் மாவட்ட வளர்ச்சி நிதியிலும் பிற துறைகளின் அமைச்சர்களின் நிதியிலும் புகுந்து விளையாடி இரட்டை இலக்கத்தில் ஸ்வீட் பாக்ஸ்களை குவித்து ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்திருக்கிறார்கள். அதிக இன்சியல் மாஜியின் PA அடிக்கடி டிரான்ஸ்பர் போட்டே ஸ்வீட் பாக்ஸ்களை குவித்திருக்கிறார். துறையிலும் கமிஷன் கரை புரண்டு ஓடியதால் சட்டத்திற்கு புறம்பாக இவர் குவித்துள்ள சொத்து மதிப்பே 100 ஸ்வீட் பாக்ஸ்களை தாண்டும். ஜவுளி சந்தை மாவட்ட அமைச்சர்
இரும்பு நகர அமைச்சர், அதன் அருகிலே உள்ள மாவட்ட அமைச்சர் என 3 அமைச்சர்களுமே கமிஷனை கறப்பதில் கரார் என்பதால் அவர்களின் பிஏக்கள் பல ஸ்வீட் பாக்ஸ்களை மட்டுமே சம்பாதித்திருக்கிறார்கள். நிலைமை இப்படி இருக்க இவர்களில் யாராவது அப்ரூவராக மாறுவார்கள் என விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்கள் தொடர்புடைய மாஜி அமைச்சர்களை தட்டி தூக்கும் திட்டமும் அரசிடம் இருக்கிறது என சொல்லி முடித்தார்கள். பர்சனல் பிஏக்கள் பர்சனல் ப்ராப்ளமாக மாறி விடுவார்களோ? ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். கிருஷ்ணமாச்சாரியா யோகம் மந்திரம் இணைந்து வழங்கும் யோகம் தரும் யோகா ஆன்லைன் யோகா பயிற்சி வகுப்புகள். பயிற்சியில் பங்கேற்க இங்கே ஸ்கேன் செய்து இணைந்து கொள்ளவும்.